அமாவாசை என்றதும் எப்படி முன்னோர்களின் வழிபாடு நம் நினைவிற்கு வருகிறதோ அதே போலத்தான் மகாலட்சுமி தாயாரின் வழிபாடும் நம் நினைவிற்கு வர வேண்டும். மகாலட்சுமி தாயாரை ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று நாம் வழிபாடு செய்வதன் மூலம் மகாலட்சுமியின் கடாட்சத்தை பரிபூரணமாக பெற முடியும். இந்த வழிபாட்டு முறையை வட இந்தியர்கள் சிறப்பாக செய்வதனால்தான் அவர்கள் செல்வ செழிப்பில் எந்தவித குறையும் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அமாவாசை வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சந்திர பகவானும் மகாலட்சுமி தாயாரும் திருப்பார்கடலை கடையும் போதுதான் தோன்றினார்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன. அதனால்தான் இவர்கள் இருவரும் சகோதர சகோதரியாக கருதப்படுகிறார்கள். அதனால் சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாளில் நாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும் பொழுது அந்த வழிபாட்டிற்கு அதிக பலன் இருக்கிறது. அந்த வகையில் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளன்று செய்யக்கூடிய ஒரு எளிமையான மகாலட்சுமி வழிபாட்டை பற்றி தான் பார்க்க போகின்றோம். அமாவாசை தினத்தன்று முன்னோர்கள் வழிபாடு வீட்டில் செய்வதற்கு முன்பாகவோ அல்லது வழிபாடு செய்யும் பொழுதோ நம்முடைய வீட்டில் நாம் தீபம் ஏற்றி வைக்கும் வழக்கத்தை வைத்திருப்போம். அப்படி தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையாகத்தான் இந்த வழிபாட்டு முறை திகழ்கிறது. இந்த வழிபாட்டை செய்வதற்கு நமக்கு 5 ரூபாய் இருந்தால் போதும். வீட்டில் எந்த விளக்கை ஏற்றுவதாக இருந்தாலும் அந்த விளக்கை ஏற்றுவதற்கு முன்பாக இந்த வழிபாட்டை நாம் செய்துவிட வேண்டும். நாம் வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு வலது கையில் 5 ரூபாய் நாணயத்தை வைத்து கொள்ள வேண்டும். பிறகு மகாலட்சுமி தாயாரின் அற்புதமான ஒருவரி மந்திரமான ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ண ஸ்வர்ணம் வசிய வசிய நமக என்ற மந்திரத்தை முழு மனதோடு 10 நிமிடத்தில் இருந்து அதிகபட்சம் அரை மணி நேரம் வரை கூற வேண்டும். இப்படி கூறி முடித்த பிறகு மகாலட்சுமி தாயாரிடம் செல்வ வளம் அதிகரிக்க வேண்டும், பணவரவில் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று செல்வம் தொடர்பான உங்கள் வேண்டுதலை முன்வைக்க வேண்டும். நாளை திங்கட்கிழமை என்பதால் மகாலட்சுமி தாயாரோடு சேர்ந்து முருகப்பெருமானையும் வேண்டிக் கொண்டால் உங்களுடைய வேண்டுதல் அடுத்த நிமிடமே நிறைவேறினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த அளவிற்கு அதிசிறப்பான நாளாக நாளைய தினம் வரக்கூடிய அமாவாசை அமர்ந்திருக்கிறது. பிறகு எந்த தீபத்தை ஏற்றப் போகிறீர்களோ அந்த தீபத்தை ஏற்றக்கூடிய விளக்கிற்கு அடியில் இந்த நாணயத்தை வைத்துவிட வேண்டும். இந்த தீபமானது குறைந்தது அரை மணி நேரம் எரிய வேண்டும். பிறகு அதை குளிர வைத்துவிட்டு விளக்கிற்கு அடியில் நாம் வைத்திருந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து ஒரு பேப்பரில் மடித்து பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விடலாம். இப்படி செய்வதன் மூலம் மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்று செல்வ செழிப்புடன் வாழ முடியும். மகாலட்சுமி தாயாரை பல விதங்களில் நாம் வழிபாடு செய்யலாம். பொருள் செலவு பெரிதும் இல்லாமல் மிகவும் எளிமையான முறையில் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை அமாவாசை தினத்தன்று செய்து செல்வ செழிப்புடன் மகாலட்சுமி கடாட்சத்தையும் பெறுவோம். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.